அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து என்பவர் யார், ஹூ இஸ் ஜீசஸ் என்ற இந்த அற்புதமான தலைப்பை நாம் பேச இருக்கின்றோம். எனக்கு முன்னதாக இந்த அருமையான காரியத்தை சகோதரர் ரூபன் அவர்கள் பேசினார். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார் என்ற காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகின்றேன். சிலர் அவர் தேவனுக்கு சமமாய் இல்லை, அவர் பார்த்தீர்கள் என்றால் பிதாவிற்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த காரியத்தில் இணையாக இல்லை, ஆகவே அவர் தேவனுடைய குமாரன் என்றால் இஸ் இன்ஃபீரியர் என்று சில பேர் நினைக்கிறார். யெகோவா விட்னஸ் என்கின்ற அந்த மார்க்கத்தார் இதே கருத்துடையவர்களாக தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவன் இல்லை என்ற கருத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். முதலமைச்சர் என்றால் அந்த பதவி அவருக்கு தான். முதலமைச்சரின் மகன் என்றால் அவர் முதலமைச்சர் இல்லை. A president is a president. A son, though he is the son of the president, he is not a president. அதுதான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். முதலமைச்சர் இருக்கிறார், அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவர் முதல்வர் மகன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவர் முதல்வர் இல்லை என்றுதான் அவருடைய வாதம். ஆனால் illusion என்னவென்றால், சிங்கம் இருக்கிறது, சிங்கத்தினுடைய குட்டிக்கு பேர் சிங்கக்குட்டி, ஆனால் சிங்கக்குட்டியும் சிங்கம் தான். illusion. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, interpretation of words is very important. We can able to interpret anything. ஒரு வசனத்தை நாம் எப்பேற்பட்ட விதத்திலும் நாம் விளக்க முடியும், ஆனால் அவை வேதத்தை சார்ந்து விளக்குவது மிகவும் சாலச் சிறந்தது, அறிவுடையது, அது பகுத்தறிவுடையது. எப்பேற்பட்டதான காரியங்களை நாம் பகுத்தறிவோடு காலம் காலமாக கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே இதை நாம் கற்றுக்கொள்ள இயலாது, போக போக நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இப்பேற்பட்டதான வாதங்களை வைக்கிற நர்மாயான சகோதரர்களே, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் போது, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். Here we note this point. யெகோவா விட்னஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படி சொன்னார் என்று அந்த அப்போஸ்தலர் பதிவு செய்திருக்கிறார்கள். His views was recorded என்று சொல்கிறார்கள். But not like that. It's very clear. இயேசுநாதர் அங்கே சொல்கின்றார், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே. Jesus is not inferior to God. அந்த மாதிரியாக வசனம் பேசவில்லை, அப்படியாக வசனங்கள் சொல்லவில்லை. ஒரு சகோதரரிடத்திலே பிளாக் போர்ட் மீது ஒயிட் போர்ட் வேண்டும் எழுதவில்லை என்று கேட்டார். ஆனால் காலையிலிருந்து யாரும் அதை எழுதவில்லை. நான் உங்களுக்கு சில வசனங்களை அங்கே எழுத விரும்புகின்றேன். இந்த சாப்பீஸ், வேர் இஸ் தி சாப்பீஸ்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சபையாரே, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Him and he is the word used. முதலாவது வசனத்திலே him என்றும், அங்கே இரண்டாவது வசனத்திலே he. அங்கே பார்த்தீர்கள் என்றால் noun and pronoun பார்த்தீர்கள். பெயர் சொல், பிரதி பெயர் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே. இங்கே நாம் நன்றாக கவனிக்கிறோம். பார்த்தீர்கள் என்றால் the word was like God. இந்த மூன்று பதங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது.
இது மூன்றும் ஏறக்குறைய parallel. The word was like God, the word is a God, the word was பார்த்தீர்கள் என்றால் God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரியாக இன்ஃபீரியர் வார்த்தைகளை இந்த இடத்திலே பயன்படுத்தவில்லை. இதைதான் இந்த இடத்திலே ஆங்கில வேதாகமத்திலே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. The word was God. The word was like God என்று சொல்லவில்லை. The word is a God அப்படி என்று சொல்லவில்லை. The word was God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம், மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். மிக மிக நேர்த்தியாக சகோதரர் கூட அதை படித்தார். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 3 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, பார்த்தீர்கள் என்றால் இந்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் in the beginning, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது. இரண்டாவது காரியமாக அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். He was with God. God is there. தேவன் இருந்தார். அதே போல தேவனோடு அவர் இருந்தார். முக்கியமான காரியமாக பார்த்தீர்கள் என்றால் நாம் இங்கே பார்க்கின்றோம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was God. தேவன் என்ற சொல் வட சொல் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனுடைய தமிழ் சொல் கடவுள் தான். தேவன் என்ற சொல் வட சொல், இட்ஸ் a foreign language தான். அது தமிழ் வார்த்தை அல்ல. ப்ளீஸ் டோன்ட் நோ அது பார்த்தீர்கள் என்றால் ஒரு தமிழ் வார்த்தை அல்ல. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடவுள், God, கடவுள் என்றால் ஒரு சகோதரர் இங்கே குறிப்பிட்டார், வயிறு கூட கடவுள் மற்றும் அநேக காரியங்களை குறிப்பிட்டு ஒரு சகோதரர் பேசினார். அப்படி அல்ல. God என்றால் அந்த தன்மை, அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்து மார்க்கத்திலே 3 என்று சொன்னார், அது இல்லை, 330 கோடி தேவர்கள். பூதாங்கோல் கூட கடவுள் தான். 330 கோடி, 300 crores of God. அவர்களை பார்த்தீர்கள் என்றால் நாம் பார்த்து இந்த காரியங்களை பின்பற்ற முடியாது. கடவுள் என்றால் அவர் கிரியேட்டராக இருக்க வேண்டும். அவர் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவருக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும், அவரை ரட்சிப்புக்குள்ளாக்க வேண்டும். இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த மாதிரி பார்த்தீர்கள் என்றால் ஆட்கள் சொன்ன வயிறு மற்றும் இந்த மாதிரி மனிதன் அல்லது மோசே இவர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்றால் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கிரியேட்டர் கிடையாது. ஆனால் இங்கே கிரியேட்டரா இயேசுநாதர் என்றால் அங்க கிரியேட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்த்து 2ஆம் அதிகாரத்தையும் கூட ஒரு சகோதரன் மேற்கோள் காட்டி பேசினார். நாங்கள் பேசுவதற்கு முன்னதாகவே அவர் எல்லாவற்றையும் சொல்லி இதெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதுவும் நல்ல ஒரு வாதம் தான். அற்புதம். இதெல்லாம் இவங்க கோட் பண்றாங்க, நமக்கு தெரியும். ஏதோ கோட். ஆகவே அந்த கோட் அவர்களுக்கு தெரியும். அந்த கோட் தான் இங்கே பார்த்தீர்கள் என்றால் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2:11 முதல் 14. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களால் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் பிரசனம் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இங்கே வாசிக்கின்றோம். மகா தேவனாகிய தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று இங்கே பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் இஸ் காட். ஆகவே தேவன் என்ற வார்த்தை பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டபடினாலே இதையெல்லாம் நாம் தள்ளிவிட்டு விட வேண்டும் என்று சொல்லுவது ஒருவேளை அது வாதமாக இருந்தாலும் கற்றறிந்த ஊழியர்கள் இதை கவனிக்கும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் இட் சேஸ் மகாதேவன் இடத்திலே
இன்டர்வியூல ஒருத்தர் சொன்னார், மகாதேவர் என்றால் யார் என்றார். அதைதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தீர்கள் என்றால், அங்கே எப்படி யோசித்து அழைக்கிறார் என்பதை நாம் பாருங்கள். என்ன மாதிரியான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டது. எபிரேயர் 1 அதிகாரம் 8 வசனம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோலாயிற்று. அங்கே பார்த்தீர்கள் என்றால் தேவன் என்று இதை யார் குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று ஒருவர் சொல்வாரானால், அப்படிப்பட்ட கருத்தை உடையவராய் இருப்பாரானால் கிறிஸ்துவம் ஆட்டம் காணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு இங்கே இருப்பவர்களுக்கு யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதைதான் தலைப்பு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐ ஆஸ்க், இவ்வளவு நேரம் என்னுடைய முன்னதாக பேசின அருமையான சகோதரர் அற்புதமான வசனங்களை பதிவு செய்தார். We don't have any controversial opinion over that. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா என்றால் எஸ். ஆனால் பின் பகுதியாக இயேசு கிறிஸ்து தேவனா என்றால் இல்லை என்று சொல்லுகிற கருத்திலே தான் நாங்கள் மாறுபடுகிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லை என்று நாங்கள் எப்பொழுதும் சொல்லவில்லை. தந்தாகிய மந்திரியினுடைய காரியத்தை அவர் சொல்லி சொன்னார். பிக் அண்ட் சூஸ் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதாகமத்திலே மிகவும் ஆபத்திலே போய் முடியும். ஏனென்றால் நீங்கள் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்ற விஷயத்திலே இந்த தான் அறிக்கை செய்தார்கள் என்று எங்கும் நீங்கள் வாசிக்க முடியாது. பேதரை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். நீங்கள் அப்படியே வந்து அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். Here repentance alone was told. பார்த்தீங்கன்னா ரோமர் அங்கே 10:9-10 வசனங்களிலே கூட அங்கே ஆணித்தரமாக சொல்லும்போது அங்கே இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீ கண்டிப்பா விசுவாசிக்கணும் அப்படின்ற கருத்தை சொல்லவில்லை. எதற்காக அப்படிப்பட்ட கருத்தை நாங்கள் மறுக்கவில்லை. Was written like that. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அது மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிட்டா. இப்ப can you accept that? It's not pick and choose the words. தாய் ஜாலங்களாலே அண்ணாதுரை மிகவும் he will speak more than half an hour parliamentல பேசணும். He speak more than 4 years. You can speak highly talented words. Ushulave Balgiwala போன்ற மிகப்பெரிய constitutional experts, they may explain constitution as well as law. இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. Can we continue this? இப்படி என்னாலே 25 நிமிடங்கள் இருக்கிறதால தான் நான் I cannot tell go on more. Can I say how we baptized brother? What is Romans 10:9 says? அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மென்ஷன் பண்ணி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. It's not like that. அந்தாகிய மந்திரி சொன்ன விஷயத்தை நான் மறுக்கவே இல்லை. Yes, it's true. He is the son of God. அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அவர் தேவனா இல்லையா என்றால் அவர் தேவன் இல்லை என்றால் அவர் சிருஷ்டித்திருக்க முடியாது. அவர் ஆதி முதல் அவருடைய கூட இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்து அவர் கூட இருக்கிறார். They are very much Elohim என்ற வார்த்தை. ஏலா, Elohim. They're all plural sense of words. இது plural தான். Elohim என்ற அந்த வார்த்தை. பாரா பர்ஷித். Elohim பாரா பர்ஷித். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதை பார்த்தீர்கள் என்றால் தேவர்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்கள் என்றே பார்த்தீர்கள் என்றால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இங்கே இருப்பவர்களில் கொஞ்சம் என்னோட கூட அவர்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் இதையே மறுத்து கிறிஸ்துவின் சபையிலே பேசுகிற மக்களையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த 3 பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்கிறார்கள். அதனாலதான் 15 minutes இன்டராக்ஷன் எங்களுக்கு வேணும். நாங்க எங்க கருத்து வேற. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொள்கிறோம், பிதாவை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவி என்கின்ற காரியத்தை நாங்கள் பார்த்துக்கல என்றால் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்கிறோம் என்பதை என் பின்னாலே வரும் சகோதரர்கள் அதை பேசுவார்கள். I don't want to go that topic. ஆகவே இங்கே இருப்பவர்கள் ஏறக்குறைய வேறு கருத்தை உடையவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதனால்தான் come brother and talk like this. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பல்வேறு வசனங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யோவானின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்திலே அங்கே அந்த வேர்ட் என்கின்ற அந்த வார்த்தை என்னவாய் மாறிற்று, என்னவாய் ஆயிற்று. அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஓகே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பார்த்தீர்கள் என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேர்ட் என்கின்ற அந்த வார்த்தை தான்
பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு பேர் அப்படி அல்ல. இட் இஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரியும் சில பேர் போதிக்கிறார்கள். இந்த வேர்ட், அந்த வார்த்தை, நம் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி அல்ல, அது வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்டர்பிரிட்டேஷன் கேன் எனிபடி டூ இட். பார்த்தீர்கள் என்றால் நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னதாக ராமாபுரம் சபையிலே இருக்கும்போது கூட இந்த தேவத்துவ விஷயத்திலே ஏறக்குறைய இந்த முடி இருக்குது பாருங்க, அந்த மைனூட்டா தான் கேப் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த நடாலத்தில் அந்த பக்கம் வந்துடுவீங்க, இந்த பக்கம் மிஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க, அப்படியே லாக் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க, லாக், புட் த லாக். ஆனால் நாம் இன்டர்பிரிட்டேஷனை கரெக்டாக கொண்டு போவது அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. என் சகோதரர்கள் கூட அநேக அந்த வசனங்களை தான் குறிப்பிடுகிறார்கள், குறிப்பிட்டு பிக் அண்ட் சூஸ் செய்கிறார்கள். அது பார்த்தீர்கள் என்றால் நாம் விலாவரியாக படிக்கும் போது தான் இந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோவானின் சுவிசேஷம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Who is Jesus? அவர் பார்த்தீர்கள் என்றால் கன்னி மரியாளுடைய மகனா, அல்லது பார்த்தீர்கள் தச்சனுடைய மகனா, அல்லது பார்த்தீர்கள் என்றால் அந்த ஊரிலே பார்த்தீர்கள் என்றால் பேய் பிடித்தவர் என்று சொன்னார்களே, அப்படியா? அப்படி அல்ல. இயேசுவானவர் மரியாள் அவருடைய வயிற்றிலே பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தார்? அவர் பிதாவுடன் கூட இருந்தார். பார்த்தீர்கள் என்றால் he is pre-existence. அதனால தான் சொல்லுகிறார் அந்த மக்களுக்கு, நான் பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன், அங்கே பார்த்தீர்கள் என்றால் அந்த துவக்கத்திலிருந்து நான் இருக்கிறேன் என்பதை அவர் திட்டமாய் சொல்ல விரும்புகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தத்ரூபமாக விளக்குகின்றார், இயேசு கிறிஸ்துவின் தன்மை என்பதை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 6. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அங்கே நாம் பார்க்கின்றோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இங்கே தேவன் பார்த்தீர்கள் என்றால் உருவத்தில் இல்லை. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதை வெளிப்படுத்தினவர் யார்? தேவன் எப்படி இருப்பார் என்று சொன்னவர் யார்? தேவன் நிபந்தமாக இருப்பார் என்று சொன்னவர் யார்? இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுதும் பரலோகத்திற்கு ஏறி சென்றவர் ஒருவர் மாத்திரமே, அவர் தான் இதை வெளிப்படுத்தினார். அவர் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் is equal to God. ஒரே சொல்கிறார், என்னிலும் பெரியவர் பிதா என்று சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறார் சமமாய் இருந்தார். Therefore very clear this words, Jesus எந்த விஷயத்திலும் இன்ஃபீரியர் இல்லை. பார்த்தீர்கள் என்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் தேவன் சிருஷ்டிகர். பார்த்தீர்கள் என்றால் அவருக்காக தான் உலகம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக தான் உலகம் உண்டாயிருக்கிறது. யார் ஒருவர் இந்த உலகத்திலே கிரியேஷன் செய்கிறார்களோ, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை கொண்டுள்ளார், இஸ் தி கிரியேட்டர், இஸ் தி காட். அநேகருக்கு பார்த்தீர்கள் என்றால் காட் என்ற பெயர் இருக்கிறது, அநேக தேவர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீர்கள் ஆகாயத்து அதிகார பிரபுக்களுக்கும் தேவன் என்ற பெயர் உண்டு. பார்த்தீர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள், தேவன் என்று சொல்லிக்கொள்வர் இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு ஏன் அப்பேற்பட்டதான தன்மை இருக்கிறது என்றால் அவர் உண்டாக்குகிறார் இருக்கிறார். இந்த உலகம் உண்டாயிருக்கிறது அவராலே தான். நாம் எல்லாரும் அவராலே உண்டாயிருக்கிறோம், நாம் எல்லாரும் அவருக்குள் பிழைக்கிறோம், நாம் எல்லாரும் அவருக்குள் இருக்கிறோம். இயேசு தேவன் இல்லை என்றால் இது எப்படி சாத்தியம்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகின்ற அந்த பாயிண்ட், அந்த யெகோவா விட்னஸ்கள் அந்த சொல்ற பாயிண்ட் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லும்போது, இயேசு உருவாக்கப்பட்டார், இயேசு தேவனால் உருவாக்கப்பட்டார், தேவன் அவரை உருவாக்கினார், தேவன் அவரை பார்த்தீர்கள் என்றால் சிருஷ்டித்தார், தேவன் அவரை பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலே கொண்டு வந்தார். that is the point they are going to take. பார்த்தீர்கள் என்றால் அதை தான் அவர்கள் சொல்ல விரும்புகிறார். அங்கே ஒன்னஸ் பெண்டிகோஸ்டல் சர்ச் பீப்பிள்ஸ் என்ன சொல்கிறார்கள்? இயேசுதான் தேவன், இயேசுதான் எல்லாம், இயேசுதான் எல்லாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யெகோவா விட்னஸ் சொல்கிறார்கள் இயேசு உருவாக்கப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சபையார் இயேசு தேவன் என்று சொல்லுகின்ற கடமை நமக்கு இருக்கிறது, அதை பறைசாற்ற வேண்டிய எண்ணம் நமக்கு இருக்கிறது. நாம் மற்றவர்கள் அதை சொல்ல வேண்டும். இயேசு தேவன் இல்லை என்று சொல்வதற்கு இந்த வசனங்கள் மிகவும் நாம் இது புறக்கணித்து விட முடியவே முடியாது. இதற்கு நீங்கள் எத்தனை விதமான விளக்கங்கள் கொடுத்தாலும், எத்தனை விதமான காரியங்களை செய்தாலும் அப்படி நாம் செய்துவிட முடியாது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17. அதரிசனமான தேவனுடைய தரிசனமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான
சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தனை மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் அத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்டதான தன்மையுடையவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு இந்த வசனங்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே நாம் இங்கே வசனங்களை வாசிக்க முடியும். எத்தனை அருமையான ஒரு வசனங்களாக அது கோடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவருக்குள் பிரகாசமாய் இருக்கும்படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை கூடாக்கினார். அங்கே நாம் பார்க்கின்றோம், அங்கே தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி இருப்பாரோ அப்படிதான் அவருடைய குமாரன் இருப்பார். அதை நாம் இங்கே நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய காரியத்தை விளக்கினதே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய காரியத்தை குறித்து திட்டமாக விளக்குகின்றார். அநேக வசனங்களை நாம் சுட்டிக்காட்டும் போது இந்த காரியங்களை பார்க்க முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் நீங்கள் எதை செய்தாலும் இந்த மீட்டிங் கூட பார்த்தீர்கள் என்றால் இந்த மீட்டிங் ஏற்பட்ட ஒரு நோக்கம் கூட, அல்லது நாம் நடத்தி கொண்டிருக்கும் நோக்கம் கூட, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அத்தனை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். காரணம், அவர் தேவனாய் இருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர் தேவன். அவர் தேவன் என்பதற்கு ஆணித்தரமான ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆணித்தரமான காரியங்களை நாம் இங்கே உங்களுக்கு சொல்ல முடியும். யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே இந்த காரியங்களானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பார்த்தீர்கள் என்றால் அங்கே நாம் பிரித்து விட முடியாது. பார்த்தீர்கள் என்றால் அந்த காரியங்களை செய்துவிட முடியாது. We are one என்று இங்கே சொல்லப்பட்டது. எலோஹிம் என்ற வார்த்தையின் தன்மை அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. ஏலா எலோஹிம் என்கின்ற அந்த வார்த்தையின் தன்மை, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கின்றோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே தேவனுடைய அந்த அருமையான யோசனைகள் என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவ பக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God has revealed in flesh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God revealed in flesh. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு ஜோடி வசனமாக அமைந்திருக்கிறது. God reveals in flesh. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காரியங்களை இன்னும் திட்டமாக பார்க்கும்போது பார்க்கும்போது தேவன் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளமாக இருக்கிறாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறார். இயேசுக்கு தேவன் எப்படி ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்று ஏசாயா 41:4 சொல்லுகிறதோ 44:6 சொல்லுகிறதோ அப்படியே இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய அந்த குடும்பத்திலே ஒருவராய் இருக்கிறார். எப்படி நீங்கள் மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலேயும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல தேவன் எப்படி இரட்சகராய் இருக்கிறாரோ ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 45ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இருக்கிறார். தேவன் அங்கே பாறையாய் இருக்கின்றார் அல்லது கண்மலையாய் இருக்கின்றார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் சொல்வதை போல இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கண்மலையாய் இருக்கின்றார். அங்கே பார்த்தீர்கள் என்றால் நான் மட்டும் இருக்கிறேன் என்று பார்த்தீர்கள் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கே யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சிருஷ்டிகராய் இருக்கிறார்.
பரலோகத்தின் தேவன் அங்கே மகிமையுள்ளவராக இருக்கிறார் என்று ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்க முடியும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீர்கள் தன் மகிமையை வேறொருக்கும் கூடார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் அங்கே யோவான் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களிலேயும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அங்கே 16 முதல் 17 வசனங்களை நாம் வாசிப்போம். அதை நாங்கள் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தோடு நாம் கம்பேர் பண்ணி படிக்கும் போது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அங்கே அநேகரை இந்த வேதாகமத்திலே அங்கே தொழுது கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். அங்கே மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வசனங்களிலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களிலேயும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களிலேயும் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் அநேகர் தொழுது கொள்ள முயன்றிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்றால் மனிதர்கள் சில பேர் தொழும் போது இயேசுவானவர் நான் தேவன் இல்லை, என்னை தொழுது கொள்ள வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலேயும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களில் இயேசு கிறிஸ்து அங்கே மக்கள் அவரை பார்த்தீர்கள் என்றால் வணக்கம் செய்ய முயன்று செய்திருக்கிறார்கள். இயேசுவானவர்கள் நான் தேவனில்லை, யோவான் சொன்னதற்கு நான் உங்களை போல சாதாரண மனிதன், என்னை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டாம் அப்படி சொல்லவே. இட்ஸ் நாட் த பாயிண்ட். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். மறுபடியும் ஒரு மணி அடித்து நான் தர்ம சங்கத்தை நானாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தேவனின் வசனங்களை ஆசிரியப்பார்கள். தேங்க்யூ. அருமையாக பிராந்திய சபையின் ஊழியக்காரர் அவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், ஆனாலும் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்ற தலைப்பிலே பல வசனங்களை கோடிட்டு காட்டி அருமையாக ஒரு தலைப்பிலே பேசினார். அவருக்கு இந்த கருத்தரங்க கூட்டத்தின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை, ஆனாலும் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரா என்பதை குறித்து இந்த பகுதியில் நேரத்தில் கூட கடைசியாக சகோதரர் அந்தோனி சாலமோன் ஊழியக்காரர்கள் பேசும்படியாக நாம் அப்புறம் பிராந்திய சபை சார்பாக அவருக்கு அனுப்புகிறார்கள். இதனுடைய அந்த திரும்பி டைம் பார்த்துங்க, கரெக்டாக 10 பக்கத்தில் இருக்குது நூல். நான் உங்களுக்கு 3ல் வந்து முடிச்சேன். ஏன்னா உங்களுக்கு சின்ன கிடையாது எனக்கு தெரியும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் கட்டளையிடப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சகோதரர் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுமாய் இருக்கிற ஒரே தேவனுக்கு கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாளிலும் பேச அனுமதித்த சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மல்கியா 3:16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்ற சிந்தையோடு கூட தேவ வசனத்தை நாம் தியானிப்போம். எல்லோரும் ஒப்புக்கொள்கிறபடி தேவன் என்பவர் இருவர் இல்லை, மூவர் இல்லை, தேவன் ஒருவரே. உபாகமம் 6:4, மார்க் 2:12, ரோமர் 3:30, 1 தீமோத்தேயு 2:5, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் முடிய ஆகிய வசனங்கள் மிக தெளிவாக கற்பிக்கிறது. விசேஷமாக 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்கிறது. இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை, தேவனுடைய குமாரனே என்று சற்று விரிவாக பார்ப்போம். இதை நான் முதலாக கேள்விப்பட்ட பொழுது இருதயமே உடைந்து விட்டது. எனது இயேசு கிறிஸ்து தேவன் இல்லையா? மிகவும் கலங்கி போன நாட்கள் அந்த நாட்கள். மீண்டுமாக வேத வசனங்களை கருத்தாய் ஆராய்ந்த பொழுது மிகவும் தெள்ள தெளிவாக தேவன் என்பவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற காரியத்தை வேதாகம வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்டேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்று வாசிக்கிறோம். முழு வேதாகமத்திலும் இவ்வொரு பைபிள் இயேசு
கிறிஸ்துவாகிய தேவன் என்றோ குமாரனாகிய தேவன் என்றோ எழுதப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று கட்டளையை நாம் பெறுகிறோம். கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யாரை பிரியப்படுத்த நீங்கள் போதிக்கிறீர்கள்? இது எரேமியாவின் நாட்களில் நடந்தேறியது. எரேமியா 5:30-31 திகைத்து திணிக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பதே ஜனத்திற்கு பிரியமாய் இருக்கிறது அல்லவா? ஆனால் முடிவிலே என்ன செய்வார்கள் என்று நாம் அப்பொழுதே எரேமியாவின் நாட்களிலே பார்க்கிறோம். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். கலாத்தியர் 1:6 அதே ஜோடி வசனமாக உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று நாம் படிக்கிறோம். என்ன வேறொரு சுவிசேஷம்? 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன், அவன் யோசேப்பின் மகன், அவன் மரியாளின் மகன் என்று பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்டிலே அது வேறு விதமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் தேவனுக்கு சமமான ஒரு தேவன் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அப்போஸ்தலர்களால் நமக்கு பிரசங்கிக்கப்படவில்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 2 கொரிந்தியர் 2:17 படியாக மேலே உள்ள அதே வசனம் தான். அநேகரைப் போல நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக இந்த நாளிலும் நாங்களும் உங்களோடு கலப்பாய் பேசாமல் துப்புரவாக பேச விரும்புகிறோம். 1 கொரிந்தியர் 2:6 பிரகாரமாக அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அநேகர் தேறினவர்களாக இருக்கிறீர்கள். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். என்ன அது? உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி என பவுல் எழுதுகிறார். அது என்னவா? அது ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அது என்ன விசுவாசம்? எந்த விசுவாசம்? எபேசியர் 4:5 சொன்ன ஒரே விசுவாசம். மார்க் 16:16 சொல்லுகிறாரே, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசாதேவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்ன அந்த விசுவாசம். எந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும்? யோவான் 16:8 சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்து என்று சொல்லி 16:9 சொல்லுகிறார், அவர்கள் என்னை விசுவாசாதபடியினாலே பாவத்தை குறித்து என்று விளக்குகிறார் கிறிஸ்து. அப்போஸ்தலர் 16:30 பவுலிடமும் சீலாவிடமும் சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 31 சொல்லுகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இன்று நாமும் அதை தான் சொல்லுகிறோம். அவரை விசுவாசியுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவரை நான் யார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்வதிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் காணப்படுகிறது. ரோமர் 10:14 அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஏனென்றால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று அதே ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் பவுல் என்ன பிரசங்கித்தார்? அப்போஸ்தலர் 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவன் என்றார்? இல்லை, தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களை பிரசங்கித்தான் என்று லூக்கா எழுதி சாட்சி கொடுக்கிறார். மேலும் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், தீமோத்தேயுவே, தேவன் யார் என்பதை தெரிந்து கொள். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவருக்கு பிறப்பு இறப்பு என்று இருக்காது, இருக்கிறவராகவே இருக்கிறவர், சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் படைத்த சூரியனையே நம்மால் நெருங்க முடியவில்லை. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், ஏனெனில் அவர் அதரிசனமானவர் என்று தேவனின் தனித்தன்மைகளை பற்றி விவரமாக எழுதுகிறார். மேலும் சொன்னது எதுவும் கிறிஸ்துவுக்குள் பொருந்தாது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மேலும் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 1:19 என்னாலும் சில்வானுவினாலும்
தீமைத்தேயினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் இல்லை இல்லை அல்ல என்றும் இல்லாமல் ஆம் என்றே இருக்கிறார். சில காலம் தேவகுமாரன் என்றும் சில காலம் தேவன் என்றும் அவர் இல்லை. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஏனென்றால் எபிரேயர் 13:8 படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்று தேவகுமாரன் இன்று தேவன் என்று அவர் மாறுகிறவர் அல்ல. விசேஷமாக எல்லோரும் கைகளில் எடுத்து அடிக்கடி வாசிக்கிற யோவான் 1:1 அதை அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். நான் தமிழிலே உங்களுக்கு விரிவாக சொல்லுகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஏன் ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்று அவர் எழுதவில்லை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்கிறார். ஏன் இருந்தார் என்று எழுதவில்லை. பிறகு 2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று 2வது வசனத்திலே கொண்டு வருகிறார். சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் அவர் மாம்சத்திலே வந்த பிறகு யோவான் எழுதுகிறார், இப்பொழுது போய் அது இது என்று எழுத முடியாது. இதை விசேஷமாக அதே யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 1:2 வசனங்களிலே மிக தெளிவாக எழுதுகிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் அதுவும் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பிறகு எழுதுகிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதுவரை அது என்று தான் எழுதுகிறார். ஒரு நபரை போய் அது இது என்று எழுத முடியாது. அந்த ஜீவன் வெளிப்படும் வரை அது வார்த்தை. 1 பேதுரு 1:20 அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். எப்படி? கொலோசியர் 1:16 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். முன்னே குறிக்கப்பட்டிருந்தார், அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு திருமணமாகி குழந்தை கருவுற்ற உடனே அதற்கென்று பல திட்டங்களை உருவாக்குவீர்கள். ஏனப்பா இந்த இடத்தை வாங்கி போடுகிறீர்கள்? பிள்ளைக்காக வாங்கி போகிறீர்கள். ஏன் இந்த காரியங்கள் செய்கிறீர்கள்? பிள்ளைக்காக செய்கிறேன். பிள்ளை இன்னும் பிறக்கவே இல்லை. நீங்கள் முன்குறிக்கிறீர்கள். அதை விட பரமபிதா தன்னுடைய குமாரனை குறித்த அநேக காரியங்களை முன்குறித்திருக்கிறார். இப்படியாக அவருடைய ஆதினத்திலே முன்குறிக்கப்பட்டவராய் இருந்தார். சகலமும் அவருக்கு என்றும் அவர் மூலமாகும் அவருக்கென்று படைக்கப்பட்டது என்பது சிருஷ்டிகர் ஒருவர் தான். அவர் தேவன். அவருடைய இடத்திலே கிறிஸ்து இருக்கிறார். இதனை வேதாகமத்திலே நாம் பார்ப்போமானால் எபிரேயர் 7:9-10 லேவி தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் அறையில் இருந்தான் என்றும் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லேவி ஆபிரகாமுடைய அறையில் இருந்தான். லேவிக்கு யாக்கோபு, அந்த லேவிக்கு பிள்ளைகள் பிறந்து அதன் பிறகு யாக்கோபுக்கு பிள்ளைகள் பிறந்து இப்படியாக காரியங்கள் வந்து ஆரோன் வர வேண்டும். ஆரோன் ஆசாரியத்துக்கு வந்து அடைய வேண்டும். இப்பொழுது ஆசாரியர் இவன் மூலமாக கொடுக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பில் இல்லை. தேவன் ஒருவரே சிருஷ்டிகர். தேவனுடைய தீர்மானத்தில் கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டவராய் இருந்தார். எனவேதான் சிருஷ்டிகர் என்ற காரியத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்ல முடியாது. தேவன் ஒருவரே சிருஷ்டிகர். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7:38 சொல்கிறது. மற்றவர்கள் சொல்லுகிறபடி விசுவாசம் உங்களிடத்தில் வர தேவையில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரமாக என்னை பற்றி விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஐயா, தோமா அவரை தேவன் என்றாரே. தோமாவை பற்றி சற்று பார்ப்போம். யோவான் 11வது அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசருவை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அங்கு 11:16 எதையுமே மனதில் வைக்காமல் தைரியமாக பேசுபவர் தோமா என்பதை பார்க்கிறோம். வாருங்கள், அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் என்று தைரியமாக சொல்கிறார். மற்ற அப்போஸ்தலர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் தோமா தன்னுடைய இருதயத்தில் எதையும் மறைக்காமல் உடனே சொல்லக்கூடிய ஒரு நபர். அதே யோவான் 20:24 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து தேவனால் எழுப்பப்பட்டு சீசர்களிடத்தில் வந்தபோது தோமா அங்கு இல்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்கிறார்கள். இவர் சொல்கிறார், அவர் கைகளில் ஆணியில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்கிறார். 8 நாட்கள் ஓடிவிட்டன. சீசர்களுடன் தோமா வீட்டில் இருக்கிறார். வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற. திடீரென்று இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்கிறார். தோமாவை நோக்கி தோமா சொன்ன வார்த்தைகளை சொல்கிறார். வா தோமா, உன் விரலை இங்கே நீட்டி என் கையிலே பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு.
அவிசுவாசியாக இராமல் விசுவாசமாய். இப்போது தோமாவின் நிலையை எண்ணி பாருங்கள். ஏற்கனவே திகில், பதட்டம், பூட்டப்பட்ட வீட்டிலே இவர் நிற்கிறார். சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் அந்த தோமாவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள், என் ஆண்டவரே, என் தேவனே. இதே தோமா மத்தேயு 16:15 இயேசு கேட்கிறார் சீசர்களை நோக்கி, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது 16 பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். தோமாவுக்கு பதட்டமோ பயமோ இல்லை. உடனே தோமா சொல்லியிருக்க வேண்டும், என்ன பேதுரு உளறுகிறாய், அவர் தேவன் அல்லவா, நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சற்றே சிந்தித்து பாருங்கள். இன்னுமாக கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லப்பட்டதான வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக அப்பா எல்லாருக்கும் இருக்கிறார்கள். சித்தப்பா பெரியப்பா, ஒண்ணு விட்ட சித்தப்பா, ஒண்ணு விட்ட பெரியப்பா எப்படி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அப்பாக்கள் கிடையாது. அப்பானா ஒன்று தான். இதை நாம் மனதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஒருவர் தான். எனக்கு 3 அப்பா 4 அப்பா சொன்னா அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் பிறந்தார் என்று எழுதவில்லை, மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கு. சிந்திக்க வேண்டிய மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் என்று திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் உள்ளது. எப்படி? கொலோசியர் 2:9 படி தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருந்தது. அப்போஸ்தலர் 2:22 இதை விவரிக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்படி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ரோமர் 1:20 படி காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்று படிக்கிறோம். மார்க்கு 5வது அதிகாரத்தில் 22 முதல் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஜெப தலைவனாகிய யபீரு தன்னுடைய 12 வயது மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். இந்த காரியத்தை கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார். கிறிஸ்துவை அவரை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. 12 வருடமாக ஒரு ஸ்திரீ, பெரும்பாலான ஸ்திரீ வருகிறாள். அவள் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு, நான் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று நினைத்து அந்த வஸ்திரத்தை தொடுகிறாள். 5:30 அழகாக ஒரு வசனத்தை கிறிஸ்து அந்த இடத்துல நினைவு கூறும்படியாக சொல்கிறார். என்ன காரியம்? அவனை தொட்ட உடனே அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாகிறார். உடனே இயேசு தமிழிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமிழே அறிகிறார். காணப்படாதவருடைய நித்திய வல்லமை. யாருடைய நித்திய வல்லமை? தேவனுடைய வல்லமை சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருந்தது. இந்த நித்திய வல்லமை அவரை அறியாமல் அந்த வல்லமை புறப்பட்டு போகிறது. இப்படி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படித்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் 1:18 குமாரன் அவரை வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். ரோமர் 9:5 இவர் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று உள்ளது. இந்த வார்த்தை கிறிஸ்துவை பற்றினது அல்ல, தேவனை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி? மேல்வசனங்கள் சொல்லுகிறது, இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவனுக்கு செலுத்தும் ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் உங்களுடையவைகளே. பிதாக்கள் உங்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்து உங்களில் பிறந்தார். நினைவு. அப்போஸ்தலர் 13:23 தாவீதின் சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப்ப பண்ணினார். அந்த தேவனே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவனாய் இருக்கிறார். ரோமர் 9:2 நான் சொல்வது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இதே வார்த்தை 2 கொரிந்தியர் 11:31 சொல்கிறார். கவனியுங்கள், என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் என்று எழுதுகிறார். ஒரே பவுல் ஓரிடத்தில் கிறிஸ்துவையும் வேறிடத்தில் தேவனையும் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட தேவன் என்று எழுதுவாரா? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். தீத்து 2:13 மகாதேவன் என்றுள்ளது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான பிரசன்னமாக்குதல் என்று படிக்கிறோம். நன்றாக ஒரு விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூல பாஷைகளிலே கமா புஸ்டாப் என்பது இல்லை என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வெளிப்படுத்தின 22:3 தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இதிலும் கமா இல்லை, ஆனால் இங்கு இருவர் இருக்கிறீர்கள். ஒருவேளை இங்கும் ஒருவர்தான் என்று நீங்கள் நினைத்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுத்த சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிக்கும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று 2 பேரை அழகாக சுட்டி காட்டுகிறார்.
மேலும் எபிரேயர் 6:13 தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு என்று படிக்கிறோம். எனவே அவரிலும் மகாதேவன் அதைவிட மகாதேவன் என்றெல்லாம் இல்லை. தேவனே மகாதேவனாய் இருக்கிறார். அவர் ஒரே தேவன். யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இதே வசனத்தை திருவள்ளுவருடைய மொழிபெயர்ப்பில் தெளிவாக மொழிபெயர்த்துள்ளனர். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் வாழ்கிறோம். இவரே உண்மையான கடவுள், இவரே நிலைவாழ்வு என்று தேவனை தெளிவாக எடுத்துரைக்கிறது. மேலும் இதே யோவான் சுவிசேஷத்தின் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவுரை நித்திய ஜீவன் என்று மெய்தேவனை பற்றி எழுதுகிறார். 2 மெய்தேவனை அவர் எழுத வாய்ப்பில்லை என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதனை எபிரேயர் 1:8-9 என்று நாம் படிக்கிறோம். யூதா 4வது வசனத்தில் எழுதுகிறார், ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் விழுந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆக்கினை கொள்வார்கள் என்று நாம் படிக்கிறோம். எனவே ஒன்றான தேவன் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துவின் குமாரனாக இருக்கிறார். இதையெல்லாம் விட கிறிஸ்து சொல்வதை நாம் கேட்போம். மார்க் 14:61 பிரதான ஆசாரியர் கேட்கிறார், நீ சோதரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு நான் அவர்தான் என்கிறார். இது மரண வாக்குமூலம். ஒரு மனிதனின் மரண வாக்குமூலம் என்பது மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது மரண வாக்குமூலத்தை கொடுக்கிறார். லூக்கா 22:71 யோவான் 19:7 ஆகிய வசனங்கள் இதை மிக தெளிவாக சொல்கிறது. மேலும் யோவான் 9:35-37 வரை நாம் படிக்கும்போது பிறவிக்குருடன் நீ தேவனுடைய குமாரனில் விசுவாசமாக இருக்கிறாய் என்று கிறிஸ்து கேட்கிறார். பிறவிக்குருடன் சொல்கிறார், நான் அவர் மேல் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் அவர்தான், நான் தான் அந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாகவும் மிக உறுதியாகவும் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பின இயேசு கிறிஸ்து மரியாளிடம் சீசர்களிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லும்படி சொல்கிறார். உயிர் எழுந்து விட்டார். முதல் ஒரு காரியத்தை பதிய வைக்கிறார். என்ன காரியம்? யோவான் 20:17 சொல்கிறார், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்கிறார். எவ்வளவு மாபெரும் சத்தியம்! தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். பிற்காலத்தில் தேவனை மறந்து என்னை தேவன் என்று அழைப்பார்கள் என்கிற சிந்தை இன்று நடைமுறையில் உள்ளது போல. எனவே அவருக்கு இருந்த சிந்தையும் நமக்கு இருக்கட்டும். ஒரே தேவன், அவர் கிறிஸ்துவுக்கும் தேவன், நமக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்றும் கிறிஸ்துவுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். 1 யோவான் 2:1 இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். தேவனிடத்தில் பரிந்து பேச முடியாது. இறுதியாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சில வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். தேவன் உன்னதமானவர், கிறிஸ்து உன்னதமானவருடைய குமாரன். லூக்கா 1:32 தேவன் பரிசுத்த, கிறிஸ்து பரிசுத்தமாக்கப்பட்டவர். யோவான் 10:36 தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர், கிறிஸ்து அப்படி இருக்கும்படி அருள் பெற்றவர். யோவான் 5:26 தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர், கிறிஸ்து மரித்தும் பிழைத்தும் இருக்கிறவர். வெளிப்படுத்தும் விசேஷம் 2:8 தேவன் சகல அதிகாரமும் உடையவர், கிறிஸ்து அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:26-27 சகல அதிகாரமும் பெற்றும் இருக்கிறார். மத்தேயு 28:18 தேவன் தலையாய் இருக்கிறார், கிறிஸ்து சபைக்கும் புருஷனுக்கும் மாத்திரம் தலையாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11:3 தேவனிலும் பெரியவர் யாரும் இல்லை, பிதா என்னிலும் பெரியவர் என்கிறார். யோவான் 14:28 எனவே எபிரேயர் 11:1 படியாக விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் நம்பின அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருங்கள். என்ன நம்பி என்ன விசுவாசித்து நீங்கள் இருந்தீர்களோ, யோவான் எழுதுகிறார் 20:31 நான் ஏன் இந்த வேதாகமத்தை எழுதுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அதன் மூலமாக நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக நான் எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். மெய்யாகவே அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். யோவான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? தேவன் என்று எழுதலாம் அல்லவா? அவர் நேற்றும் இன்றும் தேவனுடைய குமாரனே, அவர் தேவனில்லை என்று முழு வேதாகமும் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகிறது. 1 யோவான் 1:3 படிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இன்னொரு தேவனாகிய குமாரனோடும் இருக்கவில்லை. மூன்றாவது நபராக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவராகிய அந்த நபரோடு இருக்கவில்லை என்று சொல்லுகிறேன். மேலுமாக தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, உங்களுக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், நேரடியாக ஜெபிக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் ஜெபிக்க மூலமாக ஜெபிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும். கொலோசியர் 3:17
வார்த்தையினால் அது கிரியினால் தேசத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று நன்றாக தெரியும். தேவன் ஒருவர் தான். மேலுமாக 1 பேதுரு 3:15 பிரகாரமாக உங்கள் நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு மனத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். நாங்கள் இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணின முதல் உடனடியாக சகோதரர் இளையராஜா அவர்கள் ஒரு காரியத்தை, ஒரு வரைபடத்தை போட்டார். அதற்கு முன்பதாக கிமி 2 முதல் கிமி 3 வரை தேவத்துவம் என்கிற இந்த வரைபடம் தான் இருந்தது. அதற்கு பிறகு கிபி 3 முதல் கிபி 4 வரை ஏகத்துவம் என்கிற இந்த வரைபடம் இருந்தது. அதன் பிரகாரமாக 4 முதல் 12 வரை திருத்துவம் என்கிற இந்த வரைபடம் இருந்தது. ஆனால் அருமையான சகோதரர் இளையராஜா அவர்கள் இதே வரைபடத்தை இது தேவத்துவம் என்று ஒரு வரைபடம் என்று இதை எங்களுக்கு காண்பித்தார். திருத்துவ நம்பிக்கையாளர்கள் கொண்டுள்ள இதே வரைபடம். எனவே தயவு கூர்ந்து சகோதரர் இளையராஜா அவர்கள் தேவத்துவத்திற்கு ஒரு வரைபடத்தை வரைந்து இதுதான் தேவத்துவம் என்று சொல்ல வேண்டும், அல்லது இது திருத்துவத்திற்கான வரைபடம் இல்லை என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்று சபையார் முன்னிலையாக நான் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, தேவன் ஒருவரே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றும் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதா பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் குமாரன் அல்ல, குமாரன் பிதா அல்ல, இந்த மூவருமே பார்த்தீர்கள் என்றால் தேவன் தான். இதுதான் வரைபடம். சகோதரர் இப்பொழுது கேட்டுவிட்டார் அந்த நீங்க இந்த வரைபடம் அமைச்சீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அது நீங்கள் மியூசிக் ரைஸ் பண்ணிட்டு இப்போ போட்டு காட்டணுன்றீங்க. ஐம் ரெடி. இதுதான் பிரிண்ட் யூஸ் பண்றாங்க. நோ ப்ராப்ளம். அது மாதிரி நெட்டில் வந்து இருக்கு. நெட்டில் வந்து நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. ட்ரினிட்டிக்காரங்க செகண்ட் ஏடிலேயே அது போட்ட விஷயம். இப்போ அதை எடுத்து சில பேர் போடுறாங்க. பிதா பரிசுத்தாவியானவர் அல்ல, பரிசுத்தாவியானவர் குமாரன் அல்ல, குமாரன் பிதா அல்ல, மூவருமே தனி நபர்கள் தான். மூணு பேரும் தேவன் தான். இந்த டயக்ராம் ஆனால் தேவையான வரைஞ்சி விட அப்புறம் பிரதர் ரைஸ் பண்ணலாம். அந்த கேள்வி ரைஸ் பண்ணலாம், நான் அதை போட்டு விடுறேன். தேங்க்யூ. உங்களுக்காக உணவு உழவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ 2 o'clock இருந்ததான் இன்னொருத்தர் பேசி இன்னொரு 45 பண்ணி, ஏன்னா அவங்க வந்து சமப்பான். அவங்க வந்து இந்த ½ hour தான் அவங்க டைம் அவங்களுக்கு. பட் தே ஹேவ் டு சம் அப் தி 5 preachers. இந்த 4 preachers சம் அப் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணணும், சம் அப் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 o'clock வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேசின பிரதருக்கு இந்த நன்றியில் தேங்க்யூ. பிரதர் வாங்க பிரதர்.